காணிக பிள்ளைகள் நாங்கள் இதுவரையும் பகுதி 1 வினாபத்திரம் 1 பகுதி 1 பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக பகுதி 2 பகுதி 2 விடை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி என்னென்ன உங்களோட கையில் வினாபத்திரங்கள் இருக்கும். அந்த கேள்வி எப்படி அமைந்திருக்கின்றால் கலை கைவினை என்பவற்றை குறிப்பிட்டு அவை இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்னென்ன ஒரு வினா உங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பொதுவாக விளங்கிக் கொள்ள வேணும், எங்களுடைய நாடகமரங்கிய வினாபத்திரம் 1 பகுதி 2 முதலாவது கேள்விகள் பொதுவாகவே கலை, சடங்கு, நாடகம் சம்பந்தப்பட்ட அந்த மெயின் தியரிக்கெலாம் அந்த கேள்வி அமையும். இப்போ கடந்த 2019ஆம் ஆண்டு பேப்பர் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கலை என்ற எண்ணக்கருவை பாடசாலை சமூகம் என்ற ரீதியில் அதை விளங்கப்படுத்த சொல்லி இருந்துச்சு. 2வது பாருங்க சிறுகதை ஒன்றை நாடகமாக்கும் பொழுது ஏற்படுகின்ற சாதக பாதக விடயங்கள். 3வது சமகால நிலைமையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளத்தக்க ஒரு ஆர்டிஐ சம்பந்தமாக ஒரு ப்ராக்டிக்கல் வைஸ் சார்ந்த ஒரு அனுபவத்தை எழுதுகிற ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதை அடியொற்றி மாடல் பேப்பரில் வந்த கேள்வியையும் அடியொற்றி தான் இந்த வினா தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கலை கைவினை தரம் 13 உங்களோட டீச்சர் கைடில் அப்படியே அதுக்குரிய வரைவிலக்கணங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கலை என்பது உங்களுக்கு தெரியும், மீளுருவாக்கம் செய்ய முடியாத அத்தனையும் கலைகள், மீளுருவாக்கம் செய்யக்கூடிய அத்தனையும் அங்கே கைவினைகள் என்ற வகைப்பாட்டிலே இங்கே பிரதான கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வினாபத்திரங்களிலே விடை எழுதுகின்ற பொழுது வினாக்களுக்கு மிக கவனமாக எத்தனை புள்ளிகளுக்கு வினாக்கள் வினாவப்பட்டிருக்கின்றதை மிக கவனமாக பாருங்கள். 2 மார்க்ஸுக்கு கேள்வியை கேட்க நாங்கள் 10 மார்க்ஸுக்கு எழுதி போட்டு எங்க மார்க்ஸ் வரையில் கேட்கிறார். 2 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்கப்பட்டால் 2 புள்ளிகளால் அதிஉச்சமாக வழங்க நாங்கள் பக்கமாக எழுத தேவை. ஆகவே இங்கே பாருங்கள், வினாக்கள் அத்தனையும் 5 புள்ளிகளுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வினாவும் 5 புள்ளிகளுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கலை கைவினை என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு, மீளுருவாக்கம் செய்ய முடியாதவை அங்கே கைவினை மீளுருவாக்கம் செய்யக்கூடிய. அதனால தான் கடந்த கால பேப்பர் போட்டுச்சுன்னா கலைக்கும் கைவினைக்கும் இடையிலான பிரதான வேறுபாட்டை வேறுபடுத்துவது எது? மீளுருவாக்கம் செய்யும் இயல். கலைகளை பொறுத்தவரையில் அழகியலை அவை முதன்மைப்படுத்தியவை, ஆனால் அலங்காரங்களை முதன்மைப்படுத்தியவை கைவினைகள். உங்களுக்கு தெரியும், இந்த கைப்பைகள், பேசு, தொப்பி, என்ன நாங்கள் வேண்டுகின்ற ஒவ்வொரு பொருட்களும் அலங்காரங்கள். எது வடிவு? நாங்கள் நுகர்வோர் பாக்கிக்க பார்ப்போம், இதில் வடிவாகவும் இருக்கணும், விலை மலிவாகவும் இருக்கணும், பிரதியீடு இல்லாது. அதாவது ஒன்றை போல இன்னொன்று நாங்கள் செய்கிறது கலையில் மிக கடினமாக இருக்கும். அதனால தான் அதை மீளுருவாக்கம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம். பிரதியீடு உள்ளது என்றது கைவினைக்குரிய ஒரு பிரதான இயல்பாக இருக்கும். படைப்பாக்கத்துடன் தொடர்புடைய கலைஞரின் மனதில் ஆழ்ந்த பதிவை ஏற்படுத்தும் எது? கலைகள். கலைஞரின் மனதில் ஆழ்ந்த பதிவை ஏற்படுத்தும் கலைகள். ஆனால் கைவினைகள் அவ்வாறு அல்ல. அது நுகர்வோர் மனதில் தூண்டி துலங்கள் அந்த நிலைமைகளை ஏற்படுத்தும். ஒன்றை பார்க்கங்களுக்கு வேண்டவனும் போல இருந்தால் வேண்டுவோம், இதை பார்க்க பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிடும். அதனால தான் நுகர்வோரின் விருப்ப உறுப்புகளை கருத்தில் கொண்டுதான் கைவினைகள் படைக்கப்படுகிறது. கலைப்படைப்பில் பார்க்கும் மனவளர்ச்சி மற்றும் உணர்ச்சிகள் போன்ற மூலக்கூறுகள் மேலோங்கி காணப்படும். கைவினைகளை அவ்வாறு அல்ல. ஒரு கலை எடுத்து ஒரு சிற்பத்தை பார்த்தா தெரியும் இதில் என்ன உணர்வு. ஒரு நாடகத்தை பார்த்தா நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் அது அவல நாடகமா இல்லது மகிழ்ச்சிகரமான நாடகமா என்றதை நாடகத்தை பார்த்து நாங்கள் அதில் சொல்லக்கூடியதாக. அடுத்த பார்த்தீங்களா தெரியும், இங்கே 8வது பார்த்துருக்கிறோம். 9வதாக கலைப்படைப்பில் எதிர்பார்க்கின்ற வடிவ முழுமையை பெற முடியாது. இப்போ நாங்கள் கலையை பொறுத்தவரையில் சில விஷயங்களை செய்து கொண்டு போவோம், ஆனால் எதிர்பார்க்கின்ற வடிவ முழுமையை அங்கே பெற முடியாமல். நாடகம் ஒன்று செய்வோம், இப்படித்தான் பெறணும்னு நினைப்போம், ஆனால் நாங்கள் போட்டு முடியாது. வேறு வேலை சில வழியில் வந்திருக்கு. அவர் சில வழியில் பாட்டோட படிப்பார், படிக்கிற மாதிரி தான் படிப்பார், ஆனால் எதிர்பார்க்கின்ற அந்த பாட்டு கிட்டவாக இருக்கும், இல்லாமல் விடும். அதே போல இருக்கலாம், ஆனால் இல்லாமல் இருக்கும். அந்த எதிர்பார்க்கின்ற வடிவ முழுமையை கலைப்படைப்புகளில் எதிர்பார்ப்பது கஷ்டம். ஆனால் கைவினைகளில் எதிர்பார்க்கிறேன், அது ஒரு ப்ரொடக்டிவிட்டி. அங்கே நாங்கள் ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்து கொண்டு இருக்கும். அதுக்குள்ள என்ன நடக்க போகுது கொடுத்து விட்டால் அப்படியே அது கட்சி வரும். ஆகவே எதிர்பார்க்கிற வடிவ முழுமையை நாங்கள் அந்த கைவினையில் பெறக்கூடியதாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலைப்படைப்பை ஆக்குவோருடைய உளவியற் கோலங்கள் என்ன செய்யும் என்றால் அந்த பார்ப்போர் சுவைஞர்களை போய் அது தாக்கும், நேரடியாக தாக்குகின்ற ஊடுகடத்தப்படுகின்றது. நீங்கள் 2019ஆம் ஆண்டு பேப்பர் 2 10வது கேள்வி தான் கைவினை பற்றிய தவறான கூற்று என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதில் ஊடுகடத்தப்படும் என்றிருந்தது. அந்த அந்த வினா உங்களுக்கு தெரியும், இது சம்பந்தமான வினா ஒன்று வந்திருக்கு. அடுத்தது கலைப்படைப்பை உருவாக்கம் சார்ந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை படிமுறை சார்ந்த ஒரு நெகிழ்ச்சித்தன்மை இருக்கு. நாங்கள் ஒரு மெஷினரி மாதிரி ஒர்க் பண்ணல கலைப்படைப்பை நாங்கள் படைக்கின்ற பொழுது. ஆனால் கைவினையை உருவாக்குகின்ற பொழுது ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு படிமுறை சார்ந்த ஒரு கட்டமைப்பு, ஒரு வரையறை ஒன்று காணப்படும். இது போன்ற 10 வேறுபாடுகள் நீங்கள் எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு உயர்தர பரீட்சை எதிர்நோக்குகிறோம். வெறுமனே ஒரு 5 இதை எழுதி போட்டு எங்களுக்கு மார்க்ஸ் ரெக்கமெண்ட் நிற்கக்கூடாது. நிறைய எழுத வேணும், எழுதியதை திருப்பி எழுதக்கூடாது. புதுசாக நாங்கள் இருக்கின்ற வேறுபாடுகளை எழுதுவதாக முழு புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கு. அது இரண்டாவது கேள்வி பார்த்தீங்களா தெரியும், பாரம்பரிய மற்றும் நவீன அரங்குகளின் தோற்றத்தில் செல்வாக்கு செலுத்தியிருக்கிற காரணிகள். பாரம்பரிய மற்றும் நவீன அரங்குகளின் தோற்றத்தில் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற காரணிகள் என்ற ஒரு வினா உங்களுக்கு தரப்படுகிறது. பாரம்பரியம் மரபு ரீதியான கூத்துக்கள், இசை நாடகங்கள் ஆரம்பகாலான. ஆனால் நவீனம் என்பது காலத்துக்கு காலம் நவீனம் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கலியரசு சொர்ணலிங்கம் காலத்தை நவீனம் என்று சொல்லுகிறோம். அதற்கு பின்பாலும் ஒவ்வொரு காலங்களிலே நவீனங்கள் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இப்ப நவ வேட்கைவாதம் என்று கலைக்கிறோம். அவ்வாறான காலப்பகுதிகளில் பாரம்பரிய அரங்கு எந்த பின்புலத்தில் நின்று அந்த தன்னுடைய அரங்கை தோற்றுவித்தது, நவீன அரங்கு எவ்வாறான பின்புலத்தில் நின்று தோற்றுவித்தது. இது 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி. நீங்க 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வியை போய் பார்த்தா தெரியும். பாரம்பரியமான எங்களுடைய அரங்குகள் மக்கள் குடும்பங்களின் நம்பிக்கை சார்ந்த விடயங்கள். எங்களுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அங்கே சடங்குகளை நிகழ்ந்தன. அந்த சடங்குகளை அடியொற்றித்தான் நாடகங்கள் தோன்றியது. அப்படி தோன்றினாலும் அந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் எங்கள் மூதாதையர்கிட்ட இருந்தது. ஒரு நாடகம் போட்டால் மழை வரும், வசந்தன் குத்து ஆடினால் மழை வரும் என்று இன்றைக்கும் கட்டுவன் வசந்தன்காரர் சொல்லுவார். அப்படி மக்களிடம் நம்பிக்கை சார்ந்த பல விடயங்கள், என்ன குடும்பம் சார்ந்த விடயங்கள் அந்த பாரம்பரிய தாக்கம் செலுத்தி. கூடிக்கரும மாற்றுதல், கூட்டுணர்வு, ஒற்றுமை சார்ந்த விடயங்கள், சேர்ந்து வேலை செய்கிறது, அறிவு பெற்ற போகிறது, அந்த இரவு பொழுதை நாங்கள் சந்தோஷமாக கழிக்கின்ற பொழுது அந்த நாடகங்கள் மேற்கொள்ள. நெருக்கடி நிலைமைகளிலே சமூகங்களை தொலைப்படுத்துவதற்காக நாங்கள் நாடகங்களை போட்டிருக்கிறோம். ஆரம்ப காலங்கள் மழைவிடம் வேண்டி வேக்கரேஷன், நோய் நீத்தல், அம்மனுக்கு குறைவிட்டுட்டோம். அதனால்தான் எங்களுக்கு இந்த பொக்குளிப்பா நான் சின்ன முத்து அப்படியான நோய்கள் எல்லாம் வருது நம்பி அம்மனுக்கு நாங்கள் நேருகிறோம். அம்மலாஜியே இந்த நோய் எல்லாத்தையும் நீ தீர், நான் உனக்கு நாடகம் போடுகிறேன். வடமாட்சியிலே இருக்கிற நெல்லண்டை பத்திரகாளியம்மன் ஆலயத்திலே இன்றைக்கும் நேர்த்தி கடனுக்காக நாடகம் ஆடுகின்ற வழமை இன்று வரைக்கும் இருக்கின்றது. சமூக ஒன்றிணைப்புக்கு எதிரான விடயங்களை எவ்வாறு கையாளுது, ஒரு சமூகத்துக்கு எதிராக என்னொரு சமூகமோ அல்லது வேறு ஒரு அடக்குமுறையாளர்களோ தோன்றுகின்ற பொழுது அதற்கு எதிராக நாங்கள் கையாளுவதற்கு நாடகத்தை போட்டோம். பாரம்பரிய பண்பாட்டை புதுப்பித்த கையெழுத்த பண்பாடு என்பது காலத்துக்கு காலம் புதுப்பிக்கப்படுகின்றது, இருந்து வருகின்றது. அந்த பண்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுவதற்காக சொல்லுவோம், அது எங்கட மரம், அதை நாங்கள் மீறலாம். கூத்துக்கொண்ட சொல்லிவிடும், சீச்சி அந்த மரபை மீறலாம். வித்தியாந்த நபர்கள் கூத்து புத்தாக்க முயற்சி செய்ய எத்தனையோ அண்ணன் முரண்டு பிடித்திருப்பாங்க. ஏன்னா சாதகவாத விடயங்களை கதைத்துத்தான் அந்த கூத்து புத்தாக்க முயற்சியோடு நடந்திருக்கு. அடுத்த பாருங்கள், புதிய சக்தியை பேணுதல் என்று பெற வேண்டும். எடுத்து பிள்ளைகள் சக்தியை பேணுதல், அந்த பண்பாட்டை புதுப்பித்தல், கையளித்தல், மரபுகளை பேணுதல். பாருங்க, அதாவது நாங்கள் எங்களுடைய பரம்பரை ஒரு கலையை பழகி இருக்கிறது, அதை அடுத்த சந்ததிக்கு கையளிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூத்துப்போம் இசை நாடகங்கள். அப்ப பாரம்பரிய அரங்குகள் அவ்வாறுதான் வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது ஒரு பண்பாட்டு சூழல். ஆனால் நவீன அரங்குகள் தோற்றத்தை பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், மத்திய தரவர்க்கம்
மத்தியதர வர்க்கம் என்பது எங்களுடைய ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பின்னர் தோன்றிய ஒரு சமூகம். இந்த நுடிநாக்கிலே இங்கிலீஷ் கதைச்சு கொண்டு டங்கிலிஷ் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு எங்களிடம் இருந்த பாரம்பரியமான அரங்கு பிடிக்கல. அதால ஒரு புதுவிதமான அரங்கு ஒன்றை தேடினார். ஏன் வெள்ளக்காரன் அரங்கு மாதிரி எங்களை இருக்க வேண்டும். அதால நவீன அரங்கு எங்கட ஈழத்தில் தோன்றியது. நுகர்வு கலாச்சாரம் எதையுமே நாங்கள் டேஸ்ட் நல்லா இருந்தால் அப்படி பார்ப்போம், இல்லைன்னா விட்டுட்டு போடுவோம். அதான் நுகர்வு கலாச்சாரம். விடிய விடிய இழுத்து பாடுகின்ற எங்களுடைய இசை நாடகங்கள் கூத்துக்களை அவர்கள் என்ன செய்தார்கள், வறுக்க தொடங்கினார். அப்ப அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நேர சுருக்கத்தை கொண்ட ஒரு தரமான நாடகங்கள் நவீனத்தில் தேவை என்றதால நவீன நாடகம் தோற்றமிட்டுச்சு. மாறி வரும் ரசனை சொல்லுவார்கள், இதெல்லாம் புராண இதிகாச கதைகள், அப்பா இது யார் நம்புறது, கடவுள் அது செய்வார் இது செய்வார் என்று சொல்லி அப்படியே ரசனை மட்டங்கள் டேஸ்ட்கள் எல்லாம் மாறும். ஏன் எங்கள்கிட்ட இப்போ மாறல. அதுபோல அவர்கள்ட்ட நவீனத்தில் என்ன செய்யுது, அந்த ரசனை மட்டம் மாறிக்கொண்டு வருகிறது. புதுசு புதுசாக ஏதாவது போடணும், அதாவது சமூக பிரச்சனைகளை போடணும், தனிமனித பிரச்சனைகளை போடணும், இங்க நடக்கிற பிரச்சனை அங்க நடக்கிற பிரச்சனை அதை போடணும், அதை ஜோக்காக போடணும், அப்படி யோசிக்கிறாங்க. அதனால நவீன அரங்கு தோற்றம் பெற்றது. சமூக பொருளாதார அரசியல் முரண்பாடுகள், அதான் சொன்னேன், அந்த முரண்பாடுகளை அந்த அரசியல் ஒடுக்குமுறைகளை நாடகத்தினூடாக பிரதிபலித்தார். இயற்கை அனர்த்தங்களின் பொழுது உங்களுக்கு தெரியும், சுனாமி வந்த பொழுதெல்லாம் அந்த மக்களை திருப்ப ஒன்றிணைக்கிறதுக்காக என்ன சிதம்பரநாதன் சார் போன்றவர்கள் என்ன செய்தார்கள், அரங்கை ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா தனிமனித மேலாண்மை போக்குகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்தில் ஒடுக்கப்படுவோர் ஒடுக்குவோர் என்ற இரண்டு பகுதியினர் தோற்றப்படுகின்ற பொழுது அந்த ஒடுக்குவோருக்கு எதிராக ஒடுக்கப்படுவோர் அரங்கை ஒரு சாதனமாக பயன்படுத்தி அவர்கள் அரங்கை ஒரு சாதனமாக பயன்படுத்த தொடங்கினார்கள். அது நவீன அரங்கு என்ற பகுதிக்குள் அது தோற்றப்படுகிறது. மனித உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது மீறப்பட்ட உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாடகங்களை அவர்கள் அங்கு போட்டார்கள். அதனூடாக நவீன அரங்குகள் தோற்றம் பெற்றது. தொடர்ச்சியாக அந்த வினாவிலே மூன்றாவது வினாவை கவனியுங்கள். நவீன அரங்குகளிலே பாரம்பரிய அரங்குகள் பயன்படுத்தப்படுகின்ற முறைகள் முறைகளை எடுத்து கூறுக என்ற கேள்விதான் உங்களுக்கு வழங்கப்பட்டது. தற்கால நவீன அரங்குகளிலே பாரம்பரிய அரங்குகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையில் பாருங்க, இது ஒரு நவீன அரங்குக்குள் பாரம்பரிய அரங்கின் செல்வாக்கு என்று கூட கேட்டிருக்கலாம். பாரம்பரிய அரங்கு நிச்சயமாக நவீன அரங்கில் தாக்கம் செலுத்தும். நவீன அரங்கிலே தாக்கம் செலுத்துகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற உரைஞர் எடுத்து சொல்லி என்று சொல்லுவோம். எடுத்து சொல்லியல்ல, உரைஞர் என்ற ஒரு பாத்திரம் எங்கிருந்து வந்தது என்றால் இந்த கட்டியகாரன் முறைமையில் இருந்துதான் உரைஞர் என்ற பாத்திரம் மாற்றம் பெற்று வந்திருக்கிறது. ஆகவே அந்த உரைஞர் என்ற பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அதில் கட்டியகாரன் முறை இருக்கிறது. நாடக முடிவின் பொழுது நாங்கள் அநேகமாக எல்லோரும் வணக்கம் செலுத்துகிறோம். அது ஹேட்டின் போர் என்று சொன்னார்கள். அந்த நாடக முடிவின் போது வணக்கம் செலுத்துகின்ற முறை கூட எங்களுடைய பாரம்பரிய கூத்துக்களிலே இருந்து வந்தது. மங்களம் பாடி முடிப்போம், காப்பு பாடி தொடங்குவோம், அவ்வாறான தாக்கங்கள் இதிலே இருக்கிறது. அடுத்தது இசை நாடக வரைவினை போன்ற நவீன நாடகங்களுக்கு இடையில் பாடல்கள் பயன்படுத்தப்படும். முந்தி இசை நாடகங்களை பார்த்தோம். இசை நாடகங்களிலே முழுவதும் பாடலாக இருக்கும், இடையிடையே ஊட்டு வசனங்கள் வந்து போகும். ஆரம்பகால திரைப்படங்களை பார்த்தா தெரியும், சினிமா படங்களிலே நிறைய பாடல்கள் இருக்கும். 5-6 மணித்தியாலங்கள் எடுத்த படங்கள் எல்லாம் இருக்கு. பாடல்களை ஏன் போடுகிறோம், அதை ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காக. அப்ப நவீன நாடகங்கள் வருகின்ற பொழுது நடிப்பினூடாக நடிப்பை வெளிப்படுத்தப்படுமே அன்றி சில இடங்களில் காட்ட முடியாத சொல்ல முடியாத விடயங்களை அல்லது இன்னும் விளங்க வைப்பதற்காக நாங்கள் பாடல்களை பயன்படுத்துகிறோம். அந்த பாடல்கள் போடுகின்ற முறை எங்களுடைய மரபு சார்ந்த அரங்குகளிலே இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. பாடல்களில் கூத்து மட்டுக்கள், இசை நாடக மட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக சிறுவர் அரங்கு என்பது எங்களுக்கு ஒரு நவீன அரங்குகளில் ஒன்றாக இருக்கிறது. அதில் பாருங்கள், குழந்தை சண்முகலிங்கத்தினுடைய ஒரு சிறுவர் நாடகத்திலே மச்சத்தின்னும் சிங்கம் நான், மகாவீர சிங்கம் நான், அச்சம் என்றால் என்னவென்று இன்னும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் போட்டிருக்கிற அந்த பாட்டுக்குரிய மட்டு
தந்த தயிர்ந்த தயிர்ந்தாம் திந்த திகிர்ந்த திகிர்ந்தத்தை தந்த தயிர்ந்த தயிர்ந்தாம் திந்த திகிர்ந்த திகிர்ந்தத்தை எங்க போயிருக்கிறார்? கூத்துப்பட்டை பயன்படுத்தி இருக்கிறார். மச்சம் தின்னும் சிங்கம் நான், மகாவீர சிங்கம் நான், அச்சம் என்றால் என்னவென்று இன்னும் நான் அறிந்திலேன். பாருங்க, அப்ப நவீன நாடகங்களுக்குள் பாரம்பரிய கூத்துக்களுடைய மெட்டுக்கள் நிறைய நவீன நாடகங்கள் புது நாடகங்களிலே கூட நிறைய கூத்து இசை நாடக மெட்டுக்களை பயன்படுத்துகின்ற வளமை. கூத்தின் ஆட்டக்கோலங்களை பயன்படுத்துவார்கள். ஒரு நவீன நாடகத்திலே வருகின்ற ஒரு ஆடலுக்காக கூத்துக்களிலே பயன்படுத்துகின்ற வடமோடி, தென்மோடி மற்றும் காத்தவராயன் கூத்து நடைகளிலே வந்து போகின்ற பாங்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புராண இதிகாசங்களில் இருந்து கதைகளுக்கான கருத்துக்களை பெற்றுக்கொள்வது நாங்கள் நவீன நாடக ஆற்றுகையாக இருக்கும். ஆனால் புராணங்களிலும் இருந்தும் இதிகாசங்களில் இருந்தும் நாங்கள் அதற்குரிய கதைகளை பெற்றுக்கொண்டோம். அதுதான் நவமட்கைவாதிகளும் சிலர் அதை செய்கின்றனர். கூத்துருவ நாடகங்கள் தோற்றுப்போம். கூத்துருவ அற்றை திங்கள் என்றது கூத்துருவ நாடகம். ஆனால் அது ஒரு நவீன நாடகமாக பார்க்கப்படுகின்றது. அந்த கூத்துருவ நாடகங்களிலே எங்களுடைய மரபு சார்ந்த விடயங்கள் முழுவதும் தான் அப்படியே கையாளப்படுகிறார். கதையை நாங்கள் பழைய கதையை புதிய வடிவில் சொல்லுவோம். விசேட கூத்தின் தோற்றம். இப்ப நவீன எங்களுடைய கதை ஒன்றை எடுத்து ஒரு கூத்தினுடைய வடிவத்துக்குள் நின்று கொண்டு அந்த கதையை நாங்கள் சொல்லுவோம். விசேட கூத்து என்பது ஒரு நவீனத்துக்குள் பூத்தப்பட்ட ஒரு நாடக மரம், ஆரம்பத்திலிருந்து வந்ததல்ல. ஆகவே அந்த இவ்வாறான விடயங்களிலே நவீன அரங்கில் பாரம்பரிய அரங்கின் தாக்கத்தை நாங்கள் இடம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இரண்டாவது கேள்வியை பாருங்கள். இயற்பண்பு யதார்த்த அரங்குகளின் தோற்றத்துக்கு பின்புலமாக அமைந்த காரணிகளை கூறி விளக்குகிறது. அப்ப தெரியும் உங்களுக்கு மிகைப்பாட்டுவாதம், மனோரதிவாதம், கற்பிதவாதம், அதை தொடர்ந்து அந்த அதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தோற்றம் பெற்றதான் இயற்பண்பு. இயற்பண்பில் இருந்து ஜதார்த்தம் சற்று வேறுபட்டது. ஜதார்த்தம் என்ற பெரிய ஒரு அருவியில் ஓடுகின்ற சிறிய நீரோடை தான் இயற்பண்புவாதம் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரு பண்புகள் இருக்கு, சில சில வேறுபாடுகள் இருக்கு. ஜதார்த்த இயற்பண்புவாதம் தோற்ற பிறகு ஜதார்த்தவாதம் தன்னை மேலோங்கி காட்டியது. ஆனால் இங்கு இரண்டே ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள். இயற்பண்பு ஜதார்த்த அரங்குகளின் தோற்றத்துக்கு பின்புலமாய் அமைந்த காரணிகள். கைத்தொழில் புரட்சி, ரஷ்யாவில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சிகள், நகரமயமாக்கல், வேலையின்மை, குழந்தை தொழிலாளர்கள் உருவாக்கம், நோய், துன்பம், வறுமை, சார்ல்ஸ் டார்வினின் கூர்ப்பு கொள்கை, நெப்போலியனின் வீழ்ச்சி, நியூட்டனின் கிளாசிக்கல் மெக்கானிசம் என்பன குறிப்பிட்டு நீங்கள் விளக்க வேண்டும். கைத்தொழில் புரட்சியின் பின்னர் பல்வேறு பிரச்சனைகள் எழத் தொடங்கியது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் யதார்த்தமாக காட்ட வேண்டிய தேவைகள் உணரப்பட்டது. இவ்வாறான விளக்கங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக விளக்கி கூறியிருப்பின் அதுக்கு 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் இரண்டாவது கேள்வி, ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியுடைய முறைமை கோட்பாடு, முன்வைத்த முறைமை கோட்பாட்டை கூறி விளக்குக. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியுடைய முறைமை கோட்பாடு பற்றிய ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. அப்ப மாஸ்கோ கலையரங்கை அடிப்படையாக கொண்டு அவர் தன்னுடைய நடைபொருட்பத்தை எவ்வாறு முன்வைத்தார் என்ற விளக்கத்தை கொடுக்க வேண்டும். முறைமை கோட்பாடு என்றால் என்ன என்று விளக்கப்பட வேண்டும். என பாத்திரமாக வாழுகின்ற முறைமை, அந்த பாத்திரமாக வாழுகின்ற முறைமைக்கு அவர் என்ற நுட்பத்தை பயன்படுத்தியிருந்தால் அது குறிப்பிடப்பட வேண்டும். அந்த பாத்திரமாக வாழ்ந்தால் நடிக்க முடியும் என்ற கருத்து. அடுத்தது, இந்த முறைமை கோட்பாட்டிலே குறிப்பிடப்படுகின்ற 10 வகையான நுட்பங்கள் நீங்கள் அங்கே குறிப்பிடப்படும். கற்பனையும் கற்பனை பாவனை நிலை, தரப்படும் சூழல், கற்பனை செய்தல், தளர்வு நிலை, தசைகளின் தளர் நிலை, பிரச்சனைகளை துண்டு துண்டாக்குதல், உண்மையின் நம்பிக்கை, உணர்வுபூர்வமான ஞாபகங்கள், தொடர்பு கொள்ள புறவிடயங்கள் போன்ற சம்பந்தமாக சிறு சிறு விளக்கங்களோடு நீங்கள் அதை அளித்தால் அதுக்குரிய முழுப்புள்ளியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் விடையெழுதி பழக வேண்டும். இந்த 10 நுட்பமும் மிக முக்கியமானவை. அங்கே முறைமை கோட்பாடு பற்றி சொல்ல வேண்டும். என கேட்கப்பட்டிருக்கிறது 5 கேள்விக்கு. பிறகு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியுடைய ஊர் பேர், அவருடைய பாட்டன், பாட்டி, சித்தப்பா அவைகளை பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு தேவையான விடயத்தை மாத்திரம் இங்கு குறிப்பிட்டு பழக வேண்டும். அடுத்த வினா யதார்த்த விரோத அரங்கொன்றிலே நீர் பெற்றுக்கொண்ட பயிற்சிகள் சம்பந்தம், அது ஒரு பிராக்டிகல் சார்ந்த கேள்வி. நீங்கள் அதை பங்கு பற்றி இருந்தால் அதை எழுதக்கூடியதாக இருக்கும். அதுக்கு
சொல்லப்பட்டிருக்கின்றது. யதார்த்த அரங்கிலே பெற்றுக்கொண்ட பயிற்சிகளோடு யதார்த்த விரோத அரங்கிலே நடைமுறை வாழ்வை ஒத்திருக்காத விஷயங்களை நாங்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கோம். வரிச்சா ஆடல்கள், பாடல்கள், குறியீடுகள், ஆக்கியல் அசைவுகள், இயல்பான அசைவை விட ஆக்கியல் அசைவுகள், சொல்லாடல் முறைகள், உயிர்பொறை முறை நுட்ப பயிற்சி, பயோமெக்கானிக்கல் ஆக்டிங்னு சொல்றது. மேகோல்டினுடைய நாங்கள் அந்த 10 பேர் சேர்ந்து ஒரு யானையாக செய்தல், 10 பேர் சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுதல், குழு குழுவாக, அந்த பயிற்சிகள் எல்லாம் யதார்த்த விரோத முறையில் நாங்கள் நடிப்பதற்காக பெற்றுக்கொண்ட குரல் பயிற்சியாக இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், உளப்பயிற்சியாக இருக்கலாம். அதுகளை நீங்கள் இங்கே விளக்கி உங்களுடைய சொந்த அனுபவத்தை விளக்குவதாக இருக்க வேண்டும். 3வது வினா உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக 2011ஆம் ஆண்டு சிலபஸ் மாறியதிலிருந்து அரங்க கட்டுமானம் என்ற ஒரு வினாவுக்குள் அமைந்திருந்தது. 2016-17 கால பகுதிகளில் அதில் சற்று விலகல் ஏற்பட்டிருந்தது. மீண்டும் 2019 அந்த வினா மீண்டும் வர ஆரம்பித்தது. அரங்க கட்டுமானம். கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும், ஷேக்ஸ்பியருடைய குளோப் அரங்கையும் ஈழத்து பாரம்பரிய வட்டங்களரி அரங்கையும் கேட்டு அந்த கேள்வி கேட்டிருந்தார்கள். முந்தி என்ன செய்வார்கள் என்றால், பின்வரும் அரங்குகளிலே பார்வையாளர் துலங்கள் வெட்டி கேட்பார்கள். இப்போ அரங்குகளை கொடுத்துட்டு அதிலே காணப்படுகின்ற 3 விடயங்களை கேட்டிருக்கிறார். ஆற்றுகை வழி, ஆற்றுகை முறைமை, பார்வையாளர் துலங்கள். இங்கே உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, சமஸ்கிருத அரங்குகளான மன்னிக்கவிடும் சமஸ்கிருத அரங்குக்கும் நோ அரங்கிலேயும் காணப்படுகின்ற ஆற்றுகை வழி, ஆற்றுகை முறைமை, பார்ப்போர் துலங்கள். இப்போ 3 கேட்டகரியாக 15 புள்ளிகளுக்கு வினாவப்படுகின்றது. தனித்தனியாக எழுத வேண்டும். இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னால், சமஸ்கிருத அரங்கில் 3 அரங்கு இருக்கு. சதுஷ்ட, விகுஷ்ட, திரிகஷ்ட. அதிலேயே 3 அளவு இருக்கு. ஜேஷ்ட, மத்தியம, அவர் 9ஐயும் கொடுப்பதா இல்லை. அதில் சமஸ்கிருத விதிமுறைப்படி மிகவும் பிரசித்தி பெற்ற அரங்காக மத்தியம அளவிலான அரங்குகள் பார்க்கப்படும். நீங்கள் ஒரு அரங்கு கொடுங்க, மத்தியம அளவிலான விகுஷ்ட அரங்கை கீறி விளங்கப்படுத்தலாம். 32 தர 64 முழ அளவை கொண்டது. ஆரம்பத்தில் ஹஸ்தம் என்று அழைத்தார்கள் அந்த அளவுகள். அப்ப இந்த சமஸ்கிருத அரங்குக்குரிய படங்களை கீறுகின்ற பொழுது படத்துக்கு அங்கே ஒரு புள்ளி என்ன ஸ்கீம் தீர்மானிக்கின்ற முறைகளிலே அந்த புள்ளிகள் வழங்கப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த சமஸ்கிருத அரங்கிலே நாங்கள் சரி அரைவாசி பகுதி என்னவாக இருக்கும் என்றால் எங்களுக்கு ரங்க மண்டலமாக இருக்கும். அதிலும் அரைவாசி பகுதி ஒப்பனை அறை, அதை நேபஜ்ய கிருகன் சொல். இதை பிறகும் 2 ஆக்குவார்கள். இதிலே பாதைகள் இருக்கும், இதில் 2 மத்தவராணிகள் இருக்கும். இந்த இடத்தை சொல்வார்கள் ரங்க சீர்சய. இது 2மே மத்தவராணி. இதை சொல்வார்கள் ரங்க பீடம். நாங்கள் விரிவாக கீறுகின்ற பொழுது அழகான ஒரு படத்தை கீறக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பகுதிகளை குறிப்பிட வேண்டும். அப்ப 32 தர 64 நீளம் அகலம் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு அதை விளக்கமிட வேண்டும். அப்ப ஆற்றுகை வெளி என்பதை நாங்கள் எதுக்கு சமஸ்கிருதத்திட்ட விகுஷ்ட அரங்குக்கு நாங்கள் கொடுக்கிறோம். 2வது அவருடைய ஆற்றுகை முறை எவ்வாறு அமையும். நேபத்திலிருந்து ரங்கசிரசுக்கு வந்து ரங்கசிரசூடாக அவர்கள் ஆயத்தமாக இருந்து அந்த ரங்கசிரஸ் அந்த பகுதியிலே இசைக்கலைஞர்கள் அமைந்திருப்பார்கள். பிரதான மேடையில் நடிப்புகள் இடம்பெறும். சிறு சிறு காட்சிகள் அந்த அலங்கார வேலைகள் மத்தவாணிகளிலே இடம்பெறும். பார்ப்போர் அரங்கின் அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதியிலே அமர்ந்திருப்பார்கள். அப்ப இவ்வாறான நிலைமைகளில் எவ்வாறு அந்த முழு அரங்குமே அமைந்திருக்கும். ஒரு மலை குகை போன்ற அமைப்பிலே அமைந்திருக்கும். ஆற்றுகை நடைபெறுகின்ற பொழுது ஒலிகள் நன்றாக கேட்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு குகை போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். பிராமணர், சத்திரியர், சூத்திரர், வைசிகர் என்ற ஒழுங்கின் பிரகாரம் அந்த பிராமணர், சத்திரியர், வைசிகர், சூத்திரர் என்ற ஒழுங்கின் பிரகாரம்
அங்கே 4 வகையான தூண்கள் காணப்படும். அந்த தூண்களுக்கு ஏற்பதான் அவர்கள் இருத்தப்படுவார்கள். தூண்களுடைய நிழல்கள் அங்கே அரங்கில் விழாதவாறு என்ன செய்யப்பட்டிருக்கும்? அங்கே விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கும். என்ன பகல் வேளைகளிலே இதுகள் இந்த ஆற்றுகைகள் இடம்பெற்றிருக்கின்றது என்ற விளக்கங்களை நீங்கள் அங்கே ஆற்றுகை முறை அரங்கப்படி அதற்கால விளக்கப்பட வேண்டும். கவனிக்கப்படுகள். இப்போ அரங்க கட்டுமான கேள்வியில் சமஸ்கிருத அரங்கு பற்றி பார்த்து நாங்கள் இனி தொடர்ச்சியாக நோ அரங்கு பற்றி பார்க்க வேண்டிய தேவை. அப்போ நோ அரங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது கிட்டத்தட்ட ஒரு 16-17 பகுதிகளை கொண்டிருக்கும். நோ அரங்க படத்தை நாங்கள் கருவதாக இருந்தால் இப்படி ஒரு கண்ணாடி அறை இருக்கும். அந்த கண்ணாடி அறையிலிருந்து பாலப்பாதை ஒன்று இருக்கும். அந்த பாலப்பாதையோடு அமைந்ததாக அரங்கு இருக்கும். அரங்கின் இந்த பக்கமாக இசைக்கலைஞர்கள் அமைந்திருப்பார்கள். இதில் பாதை, இதில் ஒரு பாதை இருக்கும். இங்கே படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கண்ணாடி அறையிலிருந்து நடிகர் விளக்கிட்டு வருவார். இதில் பைன் மரங்கள் நாட்டப்பட்டிருக்கும் 2 கரைக்கும். இதிலே ஒரு பைன் மர ஓவியம் வரையப்பட்டிருக்கும். இதில் சிற்றே உற்று நோக்கும் பகுதி தூண்கள் காணப்படும் வைகியினிடம். இதில் இசைக்கலைஞர்கள் பாடல்கள் அமைந்திருப்பார்கள், பாடகர்கள். இது பிரதான நடிப்பிடமாக அமைந்திருக்கும். இங்கே இசைக்கலைஞர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவ்வாறான பகுதிகளை நாங்கள் கீறி எப்படி அந்த ஆற்றுகை நடைபெறும் என்பதை விளக்கியிருக்க வேணும். அரங்க வழி, ஆற்றுகை முறைமை, அதோட பார்வையாளர் துறை. பார்வையாளர்கள் இந்த துருத்தி அரங்கில் 3 பக்கமும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவார்கள். அரங்க மறுக்கை உண்டு பண்ணுவதற்காகவே இங்கே நடிகர்கள் ஒப்பனை அறையில் வழிகிட்ட பிறகு இங்கே வந்து ஓய்வெடுத்து இருந்து இங்கே அகமகு என்ற ஒரு திரை, அகமகு என்ற திரை பிடிக்கப்படும். அந்த திரையை தூக்கி பிடிக்க அவர் இந்த வழியூடாக வந்து இங்கே நின்று ஆற்றுகையை தொடங்குவதாக இருக்கும். அது புராதன ஒரு அரங்க முறையாக நோ அரங்கு காணப்படுகிறது. அதன் விளக்கத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அரங்க வழி, கண்ணாடி அறை, திரை, பாலப்பாதை, சிற்றையின் தூண், மேடை உதவியாளர், பாடலர் குழாம் என, அதே போல குளரமன்றுக்கு குழாம், இசைஞர்கள், பைன்மர ஓவியம், ஒப்பனை அறை, கதவு, படி, பார்வையாளர் என்பன குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லி. 4வது வினா ஆக்கப்பூர்வமான விமர்சனத்திலே அமைய வேண்டிய விடயங்களை குறிப்பிட்டு அவற்றை விளக்கம். அப்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்பது நிறை குறைகளை உரிய முறையில் கூறுதல் வேண்டும் என்று சொல்றீங்க. உரிய முறையில் கூறுவதால் ஆக்கப்பூர்வமான விமர்சனம். இது விமர்சனம் என்ற விமர்சனம். அப்ப விமர்சனம் என்றால் என்னென்று நீங்கள் இது ஒரு கட்டுரை வினாவாக அமைஞ்சிருக்கு 15 புள்ளிகளுக்கு. விமர்சனத்திலே ஒரு நாடகத்திலே ஒரு விமர்சனத்தின் பங்களிப்பு எவ்வாறு அமைஞ்சிருக்கிறது, அந்த விமர்சனம் எவ்வளவு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமானதாக இருப்பதாக இருந்தால் என்னென்ன விடயங்களை அது குறிப்பிட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஆக்கப்பூர்வமான விடயத்திலே கரு கட்டமைப்பு, சொல்லான பாத்திரம், நடிப்பு, காண்பியங்கள், வழி, பார்ப்போர் போன்ற விடயங்கள் ஆக குறைந்தது இந்த விடயங்களாவது குறிப்பிட்டு நாங்கள் அதை விளக்கியிருக்க வேண்டும். உதாரணமாக எங்கள்கிட்ட இருக்கிற பார்த்த ஒரு நாடகத்தை நீங்கள் உதாரணம் கொடுத்தால் அங்கே முழு புள்ளிகளையும் பெறக்கூடியதாக இருக்கணும். உதாரணமாக இப்போ இராவணேசன் நாடகத்தை எடுத்துக்கொண்டால் அவருடைய கரு என தான் வீழ்வேன் என தெரிந்தும் தன்மானத்துக்காக போராடி வாழுகின்ற ஒரு வீரனுடைய ஒரு நாடகத்தை சித்தரிக்கின்றது. அது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரதிநிதியாக ராவணன் பார்க்கப்படுகின்றார். அப்படி அது விளக்கி ஒவ்வொன்றாக கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ராவணனுடைய ஆரம்பம், வளர்ச்சி, உச்சம், அது கதை பின்னலூடாக அப்படி அது வளர்த்தெடுத்து செல்லப்படுகின்றது. ராவணன் வருகை, ராவணனுக்கு பிறகு அங்கதன் வருகை, அங்கதன் வந்தவுடைய அங்கே முரண்பாடு தொடங்குகிறது. அதுக்கு பிறகு மண்டோதரி வருகிறார். மண்டோதரி அங்கே போருக்கு செல்ல வேண்டாம் தடுத்து போருக்கு செல்லுகின்றார், தோற்று போகின்றார். பிறகு மீன்று போய் போருக்கு நாளை நீவாண்டு அனுப்பி விடுகிறார். அங்கே வந்து இந்திரஜித்தை அனுப்புகிறார். அன்னை வேண்டாமல் தடுக்கின்றார். 2 அவன் போகின்றான். அவன் இறந்து மடிகின்றான்.
நீலன், குருதிக்கண்ணன் அவர்களை எல்லாம் அனுப்பி இறுதியில் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றார் ராவணன். கும்பகர்ணனை அழைக்கின்றார். கும்பகர்ணன் என்ன செய்கின்றான்? அறிவுரைகள் கூறுகின்றான். இருந்தும் அண்ணனுடைய செஞ்சோற்றுக்கடனுக்காக கும்பகர்ணனும் போரிலே போய் மடிகின்றான். இறுதி யுத்தத்துக்காக ராவணன் செல்லுகின்றான். இறுதி யுத்தத்திலே ராவணன் விழுந்து மடிகின்றான். மண்டோதரி புலம்பருடன் நாடகம் நிறைவுக்கு வருகின்ற இந்த கட்டமைப்பை எவ்வளத்தை நீங்கள் எழுத வேண்டும். தனி ஒரு சொல்லில் கட்டமைப்பு பொருள் என்னென்ன சொல்லாளர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அவற்றை எல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருந்தால் இந்த விமர்சனத்துக்கான முழு புள்ளியை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விடயமாக, அதாவது கரு, கட்டமைப்பு, சொல்லாடல், பாத்திரம் என்ற ரீதியில் ஒவ்வொரு பந்தியும் ஆராயப்பட வேண்டும். பாத்திரம் சொன்னா பாத்திரம், இந்திரஜித் பாத்திரம் அப்படி கட்டி வளர்க்கப்பட்டிருக்குது, ராவணன் பாத்திரம் அப்படி கட்டி வளர்க்கப்பட்டிருக்குது, மண்டோதரி பாத்திரம் அப்படி கட்டி வளர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உதாரணங்களுடன் குறிப்பிட வேண்டும். அடுத்த வினா, சிங்கள நாடக உலகில் தமக்குரிய தனித்துவமான கலை வடிவம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியை மேற்கொண்டவராக எதிர்வீர சரத்சந்திரர் அவர்கள் காணப்படுகின்றார். அவர் அவ்வாறு மேற்கொண்ட முயற்சிகளை மதிப்பீடு செய்கிறார். சிங்கள நாடக வரலாறு தனக்கென ஒரு பாரம்பரியத்தை வைத்திருக்கிறது. அது தொழில் அங்கு தொடங்கி சன்னியகுமார், ரட்டியகுமார் அந்த சடங்குகள், கோலம், சொக்கரி நாடகம், நூறுதி, மினர்வா, டீட்டர் நாடக மரபு வரை வந்து அதற்கிடையில் தமக்கென ஒரு நாடக மரபு இல்லையே என்று அங்கலாய்த்த மக்கள் மத்தியில் எதிர்வீர சரத்சந்திரர் ஒரு நவீன நாடகத்தை தேடும் முயற்சியை மேற்கொள்ளுகின்றார். அதற்காக நாடுகான் பயணங்களை மேற்கொள்ளுகின்றார். எல்லா இடமும் போய் பார்க்கிறார். எல்லா நாட்டிலையும் எப்படி எப்படி இருக்கிறது. ஆசிய பயணங்கள் போய் கதகளியை பார்க்கிறார், கபுக்கியை பார்க்கிறார், நோவை பார்க்கிறார், எல்லா இடமும் போய் பார்க்கிறார். அவன் எப்படி மரபு சார்ந்த விடயங்களோடு நவீனத்தை புகுத்தி இருக்கிறான் என்பதை பார்க்கிறார். மீண்டும் இல்லத்துக்கு வருகின்றார். தன்னுடைய நவீன நாடக முயற்சியை மேற்கொள்கிறார். அதில் இவ்வாறான விடயங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். நாடுகான் பயணங்களை குறிப்பிட்டு மரபு சார்ந்த விடயத்தோடு நவீனத்தை இணைத்த முரண் அவருடைய மிக பிரமாண்ட படைப்புகளான மனமே சிங்கமாக குறிப்பிடப்பட வேண்டும். மனமேக்கான கதை எங்கே இருந்தெடுக்கப்பட்டது? கோலமிலிருந்து. கோலம நாடகத்தினுடைய இறுதி பகுதியில் கதாவ என்று சொல்றது. மனமே கதாவ, கொங்கட்டி கதாவ, சந்தகிந்துரு கதாவ, அந்த கதாவ கதைகளில் இருந்து மனமே எடுத்து நாடக உத்திகளை பயன்படுத்தி, கபுக்கி கதைகளை போன்ற ஒப்பனை உத்திகளை பயன்படுத்தி, இசையிலே கிரேக்கத்தினுடைய கோரஸை பயன்படுத்தி, வேட உடையில் மாற்றங்களை கொண்டு வந்து, புதிய இசைக்கருவிகளை பயன்படுத்தி அந்த நாடகத்தை ஆற்றிய செய்கின்ற பொழுது அது பெரிய ஒரு வெற்றியை தருகின்றது. ஒரு தனித்துவமான நாடக வடிவமாக மேற்கிளம்புகிறது. அவர் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்னத்தை அவர் அறிமுகம் செய்கிறார். நாடுகான் பயணங்கள், மரபு சார்ந்த விடயத்துக்குள் நவீனத்தை இணைத்தம். கோலபந்த கதை சொன்னது. கிரேக்கத்தில் பயன்படுத்தியதை போன்று கோரஸை மனமே சிங்கபாவில் பயன்படுத்தியிருக்கிறார். பெதே குருவை ஒரு பாத்திரமாக அறிமுகம் செய்கிறார். பொத்தே குருவை நீங்கள் சொக்கரி நாடகமில் பயன்படுத்திய பொத்தே குரு இங்கு பாத்திரமாகவே அறிமுகம் செய்யப்படுகின்றன. ஏற்கனவே நாடகங்கள் பேய், பிசாசு அதுகளை பார்த்த எமக்கு கொடூர குணங்களை எல்லாம் விடுத்து ஒரு மனிதாபிமான பாத்திரத்தை படைக்கிறார். மனமே பல வகையான இசைக்கருவிகளை பயன்படுத்துகிறார். ஹார்மோனியத்தோட வயலின் அது போன்ற புது புது இசைக்கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த நாடகத்தை ஆட்சி செய்கிறார். வேட உடையில மாற்றத்தை கொண்டு வருகின்றார். பழைய முறைகளை விடுத்து விஞ்ஞான ரீதியாக அதை யோசித்து அதற்குரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். ஒளியமைப்பை உட்புத்துகின்றார். புரசீனிய மரங்களை பயன்படுத்துகிறார். கேரளியவோ, களத்து மூடோ அல்லது வீட்டு முற்றமோ, தானாயம்பலவோ அது ஒன்றும் இல்லை. படச்சட்ட மேடையில எப்படி அழகாக இந்த நாடகத்தை படைக்க முடியுமோ அந்த நாடகத்தை படைக்கிறதுக்கு எதிர்வீர சரத்சந்திரர் அவர்கள் பயன்படுத்திய முயற்சிகள் என்ன, எவ்வளவு விஷயங்கள் குறிப்பிட்டு அவை குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு குறிப்பு. 5 சிறு குறிப்பில் நீங்கள் 3 எழுத வேண்டும். அதிலே கவுக்கி, கூத்து, சடங்கு, கோலம, நவவேட்கை வரும்.
உங்களுக்கு நல்லா தெரிந்த 3 தெரிவு செய்யும். எழுத தொடங்கி 5 புள்ளிகள் படி 15 புள்ளிகளுக்கு வினாப்படுகின்ற பொழுது ஆக குறைந்தது ஒரு சிறு குறிப்புக்கு ஒரு பக்கத்துக்கு மேல் எழுதியிருக்க வேண்டும். சிறு குறிப்பு தான் என்று சின்ன எழுதி வருகிறேன். கவுக்கி பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே நோவரங்கை கேட்டிருந்தார்கள். இங்கே கவுக்கி ஜப்பானின் நாடக வடிவங்கள் இல்லொன்று. என்ன KA BJU KI ஆடல் பாடல் திறன் கொண்டது. என்ன பாடலில் ஆடலில் திறன் கொண்ட ஒரு நாடக வகையாக காணப்படுகிறது. புரசீனியம் அரங்கை ஒத்த ஒரு அமைப்பு அரங்கம் ஒரு அமைப்பு 16 மணித்தியால ஆற்றுகை இடம்பெறும். ஆரம்பத்தில் என்ன பெண்கள் நடித்தார்கள், பிறகு ஆண்கள் தான் நடிக்க வேண்டும் என்ற சட்ட வரையறைகள் காணப்பட்டது. என்ன பல்கனி அமைப்பு பாக்ஸஸ் தியேட்டர்ஸ் கொண்டது. என பூம்பாதை கொண்டது, கனாமிச்சியை கொண்டது. நடிகர்களை அருகிலிருந்து பார்ப்பதற்கான வசதிகள் இருக்கின்றது. வசதி படைத்த அரங்காக காணப்படுகின்றது. அப்படியான விடயங்களை குறிப்பிட்டு அரங்கின் முறைமைகளை குறிப்பிட்டு எழுதியிருந்தால் 5 புள்ளிகள் வழங்கப்படும். கூத்து இது நாங்கள் ஏற்கனவே கேட்ட அறிமுகமான ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும் 3 விபாக விடயங்களோட அடிப்படை என்ன கருத்து கட்டாயம் சொல்ல வேண்டும். கபுக்கி என்ன, அதே மாதிரி கூத்து என்னன்னு சொல்ல வேண்டும். குதி என்று சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றது கூத்து. கதை வரும் ஆட்டம் என்பார்கள். என்ன அப்படியான விலக்கணங்கள் கூத்துக்கு கொடுக்கப்பட்டு இந்த கூத்து என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய நாடக வடிவமாக காணப்படுகின்றது. அந்த கூத்து எங்களுடைய பிரதேசத்துக்கு வேறுபட்டாலும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இருக்கிறது. என்னென்ன பிரதேசத்தில் என்னென்ன கூத்துகள் ஆடப்படுகின்றது, கூத்துலே என்னென்ன கதைகள் ஆடப்படுகின்றது, என்ன நிகழ்த்தப்படும் முறை, ஆடல் ஊடாக கதையை சொல்லுவோம், பாடலும் செல்லும். ஆடல் பாடல்லாம் கதையை சித்தரிக்கின்ற முறைமையாக இருக்கும். தனித்துவமான சிறப்பு இயல்புகளை சொல்ல வேண்டும். கூத்திலே காணப்படுகின்ற அழகியல் தன்மை, களரியினுடைய அழகியல் தன்மை, ஆட்ட கோலங்கள், வேடோடைகள், ஒப்பனைகள், அங்கே பார்ப்போரும் ஆற்றுவோரும் ஒன்றித்திருக்கின்ற நிலைமை, இது எல்லாம் விளக்கப்பட வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சடங்கு. சடங்கு என்றால் என்னென்னு சொல்ல வேண்டும். முதலாம் என்ன தொன்று தொட்டு மரபு ரீதியாக என்ன கைக்கொள்ளப்பட்டு வந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகள்லாம் சடங்காக வந்தது. அது 2 விடயங்கள் முக்கியப்படுகிறது. ஒரு ஐதீகம், 2வது நம்பிக்கை. இந்த சடங்கு பல்வேறு வகைகளில் காணப்படுகிறது. சமூக வாழ்வியல் சடங்கு, சமய சடங்கு என்று வகைப்பாடு அளவில் சிறியன இருக்குது, பெரியது. சடங்கிலே நிகழ்த்துவோரும் பங்கு பெற்றுவோரும் காணப்படுவார்கள். அதுதான் மாற்றமடைந்து எதிர்காலத்தில் நாடகமாக மாறுகின்ற பொழுது ஆற்றுவோர் ஆற்றப்படுவோர் என்கின்ற நிலைமைக்கு அது தள்ளப்பட்டது. அந்த நிலைமைக்கு மாறி வந்தது. சடங்கில் இருக்கின்ற ஐதீகங்கள் விடுபடுகின்ற போது நாடகமாக மாற்றப்படுகின்றது. சடங்கு நிகழ்த்துகையிலே எவ்வாறான நம்பிக்கைகள் காணப்படுகின்றது, என்ன எங்கே என்ன சடங்குகள் இருக்கிறது, சடங்குகளுக்கு கொஞ்சம் உதாரணங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி அந்த சடங்கு என்ற வினா விளக்கப்பட வேண்டும். கோலம் சிங்கள நாடக வரலாற்றிலே காணப்படுகின்ற ஒரு கிராமிய நாடக வடிவமாக கோலமவின் தோற்றம். மகாசம்மத மன்னனுடைய மனைவியின் மணிபாலதேவியினுடைய மசக்கையை தணிப்பதற்காக தோற்றம் பெற்றதே இந்த கோலம நாடக மரபு என்று குறிப்பிடப்பட வேண்டும். இலங்கையின் தாழ்நில பிரதேசங்களிலே அது ஆடப்பட்டு வருகின்றது. வேடமுக நாடகம் என்று அழைப்பார்கள். அம்பலாங்குடையிலே அது பிரசித்தி பெற்று காணப்படுகின்றது. தன்காலை என அதேபோல் இந்த கோலமா ஆற்றுகையில் என்ன கதை சொல்லுகிறார்கள், எவ்வாறான கோலங்கள் செல்லுகின்றது, கோலத்தினுடைய 3 கட்டமைப்பு போன்ற விடயங்கள் அங்கு விளக்கப்பட வேண்டும். பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள் என்னென்ன முறைகளில் ஆற்றுகை செய்யப்படுகின்றது, போலீஸ் கோலம், நோஞ்சி கோலம், கிங்கினி கோலம், என்ன கட்டாடியா கோலம், முதலாளி கோலம், அரசன் வருகை, அரசி வருகை, கதை காண்ட பகுதி போன்ற விடயங்கள், காரிய கரவணரால் அவனுடைய பங்களிப்பு போன்ற விடயங்கள் விளக்கியிருத்தல் வேண்டும். அடுத்தது நவவேட்கை வாதம், அவன் காட்டியட்டம். இது ஒரு புது சிலபஸ். ஜெரி என்பவர் தான் இதை ஆரம்பித்து வைத்தார். என்றாலும் நவவேட்கை வாதத்தினுடைய பிதாமகராக ஆட்டுவாட் என ஆட்டுவாட் கொல்லப்படுகின்றார், அல்லது ஆண்டனி ஆர்த்தே என்று சொல்வார்கள். நவவேட்கை வாதம் என்றால் என்ன? முன்னணி படை அரங்கு, முன்னுக்கு தகர்த்து கொண்டு போகின்ற அரங்கு. அந்த அரங்கிலே இருக்கின்ற அரங்கவியலாளர்கள் யார்? ஆண்டனி ஆர்த்தே, ஜேசி குரோட்டோஸ்கி, பீட்டர் ப்ரோக், அவ்வாறானவர்களுடைய என்ன அரங்க பணிகள் பற்றி இன்று அந்த அரங்கில் பின்பற்றி வருகின்ற எங்களுடைய சிதம்பரநாதன் சார் வரைக்கும்
அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படுவதனூடாக நீங்கள் முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பகுதியை நீங்கள் வடிவ பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் பார்ட்டில் வந்து 6 வினாக்கள் இருக்குது. அதில் 4 செய்ய வேணும். பகுதி ஏயில இருந்து 2 வினா, பகுதி பியில இருந்து 2 வினா. மறந்து கூடாதோ, மீள சொல்கிறோம். பகுதி ஏயில இருந்து 2 வினா தெரிவு செய்ய வேணும். பகுதி பியில இருந்து 2 வினா தெரிவு செய்ய வேணும். பகுதி பியில 3ஐயும் பகுதி ஏயில 1ஐயும் தெரிவு செய்யலாது. பகுதி ஏயில 3ஐயும் பகுதி பியில 1ஐயும் தெரிவு செய்யலாது. அப்படி நீங்கள் கவனமாக இந்த புள்ளிகளை பெறுவதற்காக முயற்சிக்க வேண்டும். இத்துடன் இந்த வினாப்பத்திரம் 1 பகுதி 1, 2 முழுமையாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாம் வினாத்தாள் 2 சந்திப்போம்.